குமரி குரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்கள் கருத்துக்களை எங்களிடம் தெரிவிங்க. திருப்புகள். நாளி ரெண்டிதழாலே நாளி ரெண்டிதழாலே கோலிய ஞான முண்டக மேலே தானில ஞாயிற்றென்றொரு கோலா காலனு மதின்மேலே ஞான முண்டபி ராணாதாரனும் யோக மந்திர மூலாதாரனு நாடி நின்றப்ர பாவாக்காரனு நடுவாக மேலிருந்தகி வீடா பீடமு நூல சிந்தம நீமா மாடமு மேத கும்பிரபை கோடா கோடியே விடமாக வீசி நின்றுள்ள தூபா தீபவி சால மண்டப மீதே ஏறிய வீர பண்டித வீராசாரிய விரைதீராய் ஆன கந்தரி மோடா மோடிகு மாரி பிங்கலை நானா தேசிய மோகி மங்கலை லோகா லோகியே உயிர்ப்பாலும் ஆன சம்பிரமி மாதா மாதவி ஆதி எம்பிகை ஞாதா வானவ ராட மஞ்சரி நாடா நாடிய அபிராமி காலசங்கரி சீலா சீலித்ரி சூலி மந்திரச பாஷா பாஷணி கால கண்டிக பாலி மாலினி கலியாணி காம தந்திர லீலா யோகினி வாம தந்திர நூலாய் வாழ்சிவ காமசுந்தரி வாழ்வே தேவர்கள் பெருமாளை பொருள் விளக்கம் 6 இதழ் தாமரையால் வகுக்கப்பட்ட தொங்கி பொருந்தி உள்ள அந்த தாமரையின் மேல் உள்ள சுவாதிஷ்டானம் என்னும் ஆதார நிலையில் உதிக்கும் செங் சூரியன் என்று சொல்லும்படியான செம்பொன் நிறமுள்ள ஆடம்பரமான பிரமனும் அந்த ஆதாரத்தின் மேல் நிலையில் மணிபூரகம் என்னும் ஆதார நிலையில் உள்ள பூமியை உண்டவரும் உயிர்களை காக்கும் தொழிலை கொண்டவருமாகிய திருமாலும் யோகத்துக்கும் மந்திரங்களுக்கும் மூலமான இருதய கமலத்தில் அநாகதம் என்ற ஆதார நிலையில் உள்ளிருக்கிறனும் இம்மூவரும் தேடி நிற்கும் ஒளியும் மேன்மையும் கொண்ட உருவத்தனாய் உருவ மத்தியில் உள்ள சதாசிவ மூர்த்தியும் நடுநிலையில் வீற்றிருக்க இவர்களுக்கு மேலான நிலையில் இருந்த உனது லீலைகளுக்கு வேண்டிய இருப்பிடமும் சாஸ்திர நூல்கள் இறைவன் வீற்றிருக்கும் இடம் இது என்று அறிந்து கூறுவதுமான இரத்தின மயமான அழகிய மண்டபமும் மேன்மை வாய்ந்து ஒளி கோடி கணக்காய் விளங்கும் உனது இடமாக கொண்டு வீசி நின்று காட்டப்படும் தூபங்களும் தீபங்களும் விளங்கும் விசாலமான மண்டபத்திலே ஏறி அமர்ந்துள்ள வீர பண்டிதனே வீரகுரு மூர்த்தியே எனது வினைகளை தீர்த்து அருள்வாயாக. விஷம் பொருந்திய கழுத்தை உடையவள், ஆடம்பரமுள்ள துர்க்கை, மூப்பு இல்லாதவள், பொன்னிறத்தவள், பலவிதமான ஒளிகளில் விருப்பம் உள்ளவள், ஆசையற்றவள், சுமங்கலி, எல்லா உலகங்களையும் ஈன்று காப்பவள், எல்லா உயிர்களிடத்தும் அன்பு வைத்துள்ள பெருமிதம் உடையவள், துர்க்கை தாய், ஆதிநாயகி, அம்பிகை, எல்லாம் அறிந்த இறைவன் நடராஜனாய் ஆடும்போது அவருடன் அம்பலத்தில் நடனம் புரிய விரும்பிய பேரழகி, காலனை அழித்தவள், பரிசுத்த தேவதைகள் யாவரிலும் தூயவள், முத்தலை சூலத்தை ஏந்தியவள், மந்திரங்களின் நல்ல சொற்களை பேசுபவள், கருத்த நீல நிற கழுத்தை உடையவள், கபாலத்தை ஏந்தியவள், மாலையை அணிந்தவள், நித்திய கல்யாணி, காம சாஸ்திரம் கூறும் லீலைகளை உலகில் நடத்தி வைப்பவள், சக்தி வழிபாடு முறைகளை கூறும் ஆகம நூல்களால் ஆராயப்படுபவள், அத்தகைய சிவகாம சுந்தரியான பார்வதியின் பெருஞ்செல்வமே தேவர்களின் பெருமாளே. எஸ். கார்த்திகேயன். நன்றி, வணக்கம்.